இந்த சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து ரிவர்ஸ், அதாவது மாற்று சுழற்சியோடு செயல்பட போகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே நீதிகாரகன், கர்மகாரகன், தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய சுழற்சி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அந்த எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும் ஆள் மனதாக ஒருத்தர் எங்கேயோ எப்பவோ நமக்கு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பார். ஆனா அதனுடைய வலியும் வேதனையும் நம்ம சாகுற வரைக்கும் அது நம்மளைய துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீண்ட காலமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் போய் சென்றடையக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும். சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். அதே இது வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஒருத்தருக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னா ரொம்ப துரிதமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்தது, யாருனால வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக இந்த பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய வக்கரத்தன்மை இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன செயல்பாடுகள்ல மாற்றங்கள்ல கொடுக்க போகுது, அடுத்து இந்த டயத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர்களினுடைய முயற்சிகளுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதனால நம்ம ஒண்ணு முயற்சி எடுத்தோம் அது நடக்கல அப்படின்னு போறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானமே அந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில இடத்துல தடைகள் இருந்திருக்கும். இது 7.5 சனியினுடைய முடிவுலதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. வெள்ளரை சனி எல்லாம் முடிஞ்சாச்சு. நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இன்னும் டவுட்டே தீரல. மேடம் எங்களுக்கு 7.5 சனி எப்ப முடிய போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு, இனிமேல் 7.5 சனியே கிடையாது அப்படின்னு நானும் நிறைய கிளையன்ஸுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ராசியினுடைய அதிபதியே அந்த சனி அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயாச்சு. அதாவது 7.5 வருஷம் இருக்க வேண்டிய அந்த சனியினுடைய தாக்கம் 15 வருஷம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகரான ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. ஒரு 15 வருஷத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறான கருத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது அந்த மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மிக விரைவாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதுதான் சனி வக்ரத்தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். மகர ராசி என்பர்கள் குடும்பத்தை பிரிஞ்சாச்சு, தனி மரமா ஆயாச்சு, உங்களுக்குன்னு யாரும் இல்லை, உங்களுக்குன்னு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, உடல் உழைப்பு பண்றதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய அலுவலகத்துல அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் இந்த அலுவலகத்துல ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்யறேன், ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு இல்லை, வருமான உயர்வு இல்லை, எப்படி அடுக்கடுக்காக சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு காரணமே
பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானே காரணம் கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, தொழில்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை நாணயத்தை பொது இடத்துல வீண் பழியாக சுமக்கிறதுக்கு அவமானங்களை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சது ராகு பகவான். ஆனா பழியும் வேதனையும் பாத்தீங்கன்னா அந்த சனிக்குதான். சனி பகவான் இவர்களுக்கு ஒரு தற்காப்பை, ஒரு அரணாக தான் இருந்துகிட்டு இருக்காரே ஒழிய, பாதுகாக்கும் அரணாக தான் இருந்துட்டு இருக்காரே ஒழிய மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்க மாட்டார். இப்போ இந்த சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு தீர்வை இந்த சனி வக்ரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு உச்சமா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக ஆயிட்டீங்க அப்படின்னு தான் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய முழுமையான பலனே. வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளிநாட்டுக்கு போய் அங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு லாபங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய மகர ராசி என்பவர்களினுடைய 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வேலை செஞ்ச இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் மூலமாக, அந்த தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணை அப்படின்றது லைஃப்ல கிடைக்க போகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு திருமணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு இழப்புகளும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இழப்புகளை சந்திச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களை தேடி உங்களுடைய உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்களுடைய இடத்துலயே நல்ல ஒரு பிளேஸ் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அப்படின்றத செஞ்சுப்பாங்க. இடமாற்றத்தினால நல்ல ஒரு வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகளில் இருந்து, ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள்ல இருந்தும் வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் இருக்கோ அதெல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ இவர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்துல நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன செஞ்சா இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். ஏன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரியான சில மனக்குழப்பங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் நம்ம செஞ்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் வரும். இந்த மாதிரியாக அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்களை சீர் செய்வதற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். அந்த குலதெய்வத்திற்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த தெய்வம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா தாராளமா போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குலதெய்வத்தை நினைச்சு ஒரு முடிச்சு எடுத்து வைங்க வீட்டுல. அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்னலாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிச்சு எடுத்து வச்சு, அதாவது 1 ரூபாய் காயின் மஞ்ச துணியில முடிச்சா எடுத்து சுத்தி அந்த குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கையா வச்சிருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான தீர்வை இந்த மகர ராசி என்பவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இதை தவிர உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.